வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் சிம்பிளான ஒரு ஆரோக்கியமான சமையல் செய்யலாம். நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு சேர்த்துருக்கேன், சின்னதாக 2 துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் தூள், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமும், சாம்பார் பொடி கொஞ்சமும் சேர்த்துருக்கேன், மிளகுத்தூளும் 2-3 சிட்டிக்கு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் பேஸ்ட்டு மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு வாழைக்காவை இந்த மாதிரி திக்னஸோடு கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இந்த பேஸ்ட்டோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பெசரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா உப்பு காரம்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பெசரி விட்டு இது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அது இருக்கட்டும். ஒரு கீரை கடையிற சட்டியில் கதம்பக்கீரை எடுத்திருக்கேன். இதை கலவைக்கீரைன்னு சொல்லிட்டு உழவர் சந்தையிலலாம் கூறு கட்டி வச்சுருப்பாங்க. அந்த கலவைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சட்டியில் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, காரத்துக்காக 3 பச்சை மிளகாய், நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், சின்ன சைஸில் ஒரே ஒரு வெங்காயமும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இதெல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். அது வேகட்டும். இப்போ வாழைக்காய் நல்லா ஊறிடுச்சு. தோசை தவாவில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. அந்த எண்ணெயில் இந்த வாழைக்காய் மேரினேட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஃப்ரை பண்ணிக்கணும். மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ரொம்ப சீக்கிரம் இந்த வாழைக்காலாம் வெந்துடும். இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு. திருப்பி போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு ஸ்டவ் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். வாழைக்காலாம் ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டு இதை மூடி வச்சுக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. இதையெல்லாம் பரட்டி விட்டுடலாம் நல்லா. அவ்வளோதாங்க, வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வாழைக்காவை தோசைக்கல்லேருந்து உடனே எடுத்துடாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகும் அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வாழைக்காய் நல்லா உறிஞ்சிக்கும். இப்போ ஒரு டேஸ்ட்டான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை சைவ மீன் வறுவல்னு சொல்லுவாங்க. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். இதை சும்மா சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கீரையும் நமக்கு நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த கீரையை மிக்சியிலலாம் போடாமல் நம்ம கீரை கடையிற மத்து வச்சு இந்த சட்டியிலே நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். நல்லா ஈஸியாக மஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். கடைஞ்சாச்சு. இப்போ இந்த கீரைக்கு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். 1 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கேன். வடகம் பொரிஞ்சதும் அதில் 5-6 பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு தட்டி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுட்டு கீரையில் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு ஃப்ளேவரோட இந்த கீரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி லேசாக கடைஞ்சி கொடுத்துட்றேன். அவ்வளோதாங்க, கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த கலவைக்கீரையோட இந்த புளி சேர்த்து கடையிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பெல்லாம் எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி புளியும் தக்காளியும் சேர்த்து கடைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சூடான சாதத்தோட அந்த கீரையும் சேர்த்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் வறுவலையும் வச்சு கொஞ்சமாக ஒரு தக்காளி ரசமோ இல்லை மிளகு ரசமோ வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் தான் இது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.